அனுபவத்தில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டதில் ஒன்று தான். நம்ம சில விஷயங்களை நினச்சி அது நம்ம கைக்கு மீறின விஷயங்கள் சிலது நடக்கும். அது நடக்கலை இல்லை நடக்காமல் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் நினச்சி 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 கவலைப்பட்டுட்டே இருக்கும். தூக்கம் வராது. எப்போ பார்த்தாலும் அதே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்புறம் தலைவலி வரும். அப்புறம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டு நம்மளுக்கு சில உபாதைகள்லாம் உடல் உபாதைகள்லாம் வரும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை செலவு பண்ணி ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சு, இதுக்கு வெறும் மாத்திரை சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னா அதுக்கு கவலைப்பட்டு இப்படியே தொடர்ந்து இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆமாம், இவ்வளோ கவலைகள் பட்டமே அந்த விஷயம் நடக்குதா? இல்லை இல்லை, நம்ம கவலைப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதும் இல்லை, நடக்காமல் இருக்க போகிறதும் இல்லை. சிலது இயற்கைக்கு உடன்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றுறதுக்காக என்னுடைய மைண்டை மாற்றினேன். அதாவது பேர்ட்ஸ்களுக்கெலாம் ஃபுட்டு வைக்கிறது, அந்த மீனை வளர்த்துக்க அதுங்களுக்கு ஃபுட்டு போட்டுட்டு அதுங்க மூமெண்ட்ஸை ரசிக்கிறது, பாட்டு கேட்குறது, இயற்கையை ரசிக்கிறது, செடி கொடிகளை வளர்க்குறது, இப்படின்ட்டு அதோட மைண்டை மாற்றும் பொழுது நம்மளுடைய மைண்டு நார்மல் ஆகுது இல்லைங்களா? அப்போ தானாகவே நாம் எதையோ ஒன்று கவலைப்படுவோம்ல, அது நம்மளுக்கு கிடைக்கும், கிளியர் ஆகும். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ நாம் நடக்கிறபடி நடக்கட்டும், நாம் என்ஜாய் பண்ணோம் லைஃப்ன்னு. நீங்களும் அப்படி தானே? நன்றி.